அமிகோ கேரேஜ் இந்த படத்தினுடைய இயக்குனர் என்னுடைய மகன். அமிகோ கேரேஜ்னும் போது முதல் கேட்டேன், அமிகோன்னு என்னப்பா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, என்ன அதுக்கு அர்த்தம்னு. அமிகோ அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்ப்பா, நண்பர்கள் அப்படின்ற வார்த்தை. ஏன்னா நான் ஒருத்தர் சொல்லும்போது அது விளக்கம் சொல்லுமே. ஏன்னா உங்கள் பையன் அமிகோ கேரேஜ் படம் எடுத்திருக்கேன், என்ன சார் அர்த்தம்னு கேட்கும்போது, ஏன்னா ஒரு டீச்சராக இருந்தவன், நான் ஆசிரியர் இருந்ததுனால அந்த விளக்கத்தை கேட்டு நம்ம சொல்லணுன்றதுனால. சார் சொல்லுங்கள் சார். சார் நீங்கள் ஹெட் மாஸ்டராக இருக்கீங்க, எவ்வளோ பசங்களை பார்த்துருப்பீங்க. ட்ரக்ஸில் உங்கள் பையன் சொல்லும் போது கூட பேப்பரில் பார்த்தேன், இந்தமாரி 2 பேர் போயிட்டாங்கன்னு சொல்லும் போது உங்கள் மனநிலைமை எப்படி இருந்தது? இப்போ அவரே ட்ரக்ஸை பற்றி எடுக்கிறாரு, இதை பற்றி நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்களா? சொல்லுங்க. அவர் கதை சொல்லும் போது எப்படி தோணுச்சு உங்களுக்கு? சார் அவர் கதையை சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இப்போ கதையெல்லாம் எதுவும் நான் கேட்கலைங்க, எதுவுமே. வேற அது புரிஞ்சுதா? அதாவது பையன் சொன்ன மாதிரி அவன் செய்கிறது, அவன் அதாவது ஐடி ஃபீல்டில் இருந்தான் சார். சொன்ன மாதிரி 1 லட்ச ரூபா சம்பளம் அப்பை 2012 13 அவன் ஜாப்ல இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பித்தான். மதருக்கான இஷ்டம் இல்லை. அவங்க அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு சம்பளத்தில் இருக்கிறவன், நாளைக்கு ஃப்யூச்சர் வந்து அவனுக்கு நல்லா இருக்கணும், மேரேஜ் பண்ணணுன்னா ஒரு வேலை, அதாவது ஒரு ஜாபில் இருக்கணும், அந்த ஒரு கண்ணோட்டம் அப்படியே வச்சுருக்காங்க. லேடிஸை பொறுத்த வரைக்கும் வேலையில் இருந்தால் தான் பொண்ணு கொடுப்பாங்க, சினிமாவில் இருந்தால் பொண்ணு கொடுப்போம், இப்படி ஓப்பனாக பேசக்கூடிய எங்கள் சொந்தக்காரங்களே பேசுகிறாங்க சார். எங்கள் ரிலேஷனே பார்த்தீங்கன்னா, சார் உங்கள் பையன் சினிமாவில் இருக்காருன்னு பொண்ணு கிடைக்காது சார், இப்படியெல்லாம் ஒரு நிறைய. அதாவது பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை விட சார் மனசு நோக்கடிக்கு நிறைய பேர். என் ரிலேஷன் வந்து பையனுக்கு ஏஜ் ஆகுதுங்க, பொண்ணு பார்க்கலாம்னா பையன் என்ன பண்ணுறாரு சார், சினிமா டைரக்டராக இருக்கார், அது கஷ்டம் சார். ஒரே பேச்சு, பொண்ணு கிடைக்கிறது கஷ்டங்க. அது என்னடா இந்த ஃபீல்டில் என்ன அப்படி, இது வந்து இது ஒரு ஃபீல்டு கிடையாதா, சினிமா ஃபீல்டு கிடையாதா? நான் அதை உதாரணத்துக்கு சொன்னேன் சார். நான் நிறைய பேர் சொல்லுவேன், ஒரு அரசியல்வாதி ஒரு சினிமாக்காரங்க 2 பேருக்கு தான் மவுஸ் இருக்குது. ஒரு பெரிய கோடீஸ்வரர் ரோட்டில் நின்றுருக்காரன், டிஃபன் கடை நிற்கிறான், யாரை எட்டி பார்க்கறதில்ல. ஒரு சின்ன வேஷம் சினிமாவில் ஒரு 5 படத்தில் வச்சா கூட வந்து நின்னாருன்னா கூட்டம் போய் நிற்குது, கூட்டம் போய் பார்க்கறதுக்கு போகிறாங்க. அதை சினிமா உலகத்துக்கு அந்த மவுஸ் இருக்குது. அப்படி ஏன் வந்து இவங்க இது மாதிரி சினிமா உலகத்தை வந்து பொண்ணு கிடைக்கிறதில்ல, அது கிடைக்கிறதில்லன்னு சொல்கிறான்றதுனால எங்கள் பையன் வந்து நீ செய்ப்பா, உனக்கு என்ன மனசில் தோணுதோ நீ செஞ்சு சாதிச்சு காட்டு அப்படின்னு அந்த முழு சுதந்திரத்தை நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். என்ன வேணால் அவன் செய்யட்டும். அவனுக்கு அதாவது சார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கு பிடித்த வேலை செய்யும்போது அதில் வந்து எப்படியோ டேலண்ட் இருக்கலாம். ஜாபுக்கு போகிறதோ பிஸ்னஸ் செய்கிறதோ எப்போ வேணும் யார் வேணால் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி இந்த கலை உலகத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சி செய்கிறன்னும் போது அதுக்கு நம்ம பெற்றோர் முறையில் நான் ஆதரவு கொடுத்தேன் சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.